பா பியூட்டிஃபுல். ரிட்டைன் ரூம் இங்கே இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேச சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷிம்லா. இந்த ஷிம்லா நம்ம எப்படி வந்தோம் அப்படின்றது நீங்கள் போன வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியும். அது எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எபிசோடு வைஸாக பிரித்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சால்வெல்லாம் நல்லா சமைச்சிப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷிம்லா ஸ்டேஷன் தான். நம்ம அதுலேருந்து வெளியே வரோம். ஸோ வெளியே வந்துட்டு இப்போது மேலே ஒரு ஏறுமுகம் மாதிரி ஒரு பெரிய நெட்டாக ஒரு ஏறுமுகம் இருக்குது. அதில் கஷ்டப்பட்டு ஏறி மேலே வந்துட்டீங்கன்னா பஸ் ரூட் அங்கே இருக்குது. ஸோ நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம். அவர் வந்து நமக்கு இங்கே பிக்கப் பண்ணுறதுக்கு கார் அனுப்புகிறாரு. அது இங்கே தான் அந்த இடத்துக்கு போயிட்டு எஸ்பிஐ பேங்க் ஒன்று இருக்கு. ஆமாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா அங்கே நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் போகிறோம். ஸோ வாங்க அங்கே போய்ட்டு நம்ம பேசலாமா? பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு மேலே அப்படியே வந்துட்டே இருக்காங்க. சரியாக இந்த இடத்துல உங்களுக்கு என்னால் வந்து உங்களுக்கு கன்வே பண்ண முடியல. ஸோ என்னால் சரியாக உங்களுக்கு இந்த இடத்துல பேச முடியல. நாங்கள் வண்டியில் ஏறிட்டு பேசலாம். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே வந்து வெஹிக்கிள் எடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்து 2 வெஹிக்கிள் எடுத்துருக்கோம். 2 வெஹிக்கிள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து நம்ம ஹோட்டல் போகிறதுக்கு. ஓகேங்களா? வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு 50 மீட்டரில் பஞ்சாபி ஹோட்டல் இருக்குது. வெஜிடேரியன் ஹோட்டல் தான் சாப்பிட வந்திருக்கோம். நம்ம ஐட்டம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஜிலேபி, பக்கோடா எல்லாமே இங்கே தான் இருக்குது. சாப்பிடுவோவா? பியூர் வெஜ்ஜு சாப்பிட வந்துட்டோம். ஆர்டர் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படின்னு பார்த்துட்டு இதை பற்றி சொல்கிறேன். ஓகே, 10 நிமிஷம் வெயிட் பண்ணி 20 நிமிஷமாக டைம் எடுத்துக்கிட்டு இப்போ தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ எல்லாருமே சம பசியில் இருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்கன்றதா தெரில. இப்போ எல்லோரும் கொலை பசியில் இருக்கோம். யார் இப்போ ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்கன்னு தெரில. ஸோ நமக்கு வெஜ்ஜு புலாவ் இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்துருக்குது. இங்கே வந்து வாட் இஸ் திஸ்? சன்னா மசாலா, ரைட்? ஸோ சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சாப்பிட்டோம். அட்டகாசமாக இருந்தது. எல்லாமே ஒரு குறை சொல்ல முடியல. ரேட்டு ரீசனபுளாக இருந்தது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரூமாக செக்இன் பண்ணிட்டோம் ஷிம்லாவில். ஸோ இப்போ இந்த ஷிம்லாவில் நாங்கள் 6 பேருமே ஒரே இடத்துல தங்கியிருக்கோம். டாமினேட்டர்லாம் கிடையாது. தனித்தனி செப்பரேட்டாக நமக்கு வந்து கிங் சைஸ் பெட் வந்து ஒரு 3 யூனிட் இருக்குது. ஓகேவா? 3 யூனிட் இருக்குது. வாங்க காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்தால் ஒரு பெட் யூனிட்டு. மேலே ஃபுல்லாக வந்து வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குளிருக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக சூப்பராக அந்த மவுண்டன் வியூ பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். கிளாஸ் போட்டிருக்கு. சே ஹாய். கோல்டு இப்போ இருக்கா? போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சூரியன் டைரக்டாக அந்த கிளாஸில் அடிக்குது. அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இடம். அங்கே ஒன்று, இக்கடை, அக்கடை. ஸோ சூப்பராக நாங்கள் 6 பேரும் ஒரே இடத்துல தங்க போகிறோம். மேலே இந்த இது போட்டிருக்குல்ல, தெரியுதுங்களா உங்களுக்கு? இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னென்னா சன் வந்து டைரெக்டாக உள்ளே படும்போது இந்த இடமே பாருங்களேன். லைட்டே போடல, பட் அந்த க்ளோ இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இதே வந்து நைட்டில் பார்க்கணும். மேபி நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா வானம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். இன்னைக்கு பௌர்ணமி தான், பௌர்ணமி மேபி நிலா தெரியுதான்னு பார்க்கலாம். நைட்டில் பார்க்கலாம். அதே நேரத்தில் பனியாக இருந்தாலும் இந்த பக்கம் விண்டோஸ் இருக்குது. அல்டிமேட்டாக இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி ஓரமாக அந்த பனி துளிகள் வந்து அப்படியே அழகாக ஓடும்.
அதெல்லாம் எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக கிளாஸு. ஸோ நம்ம இந்த பக்கம் என்ட்ரி கொடுத்து உள்ளே போகிறோம். வியூ பார்த்தீங்களா, அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க, அல்டிமேட். ஐயோ சாமி, அல்டிமேட்டு. எப்படி இருக்கு நம்ம பால்கனி? வேற லெவல்ல, சும்மா அதிரி புதிரி தான். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்னோ டைமில் வரணும். அந்த ஹீல்ஸ் ஃபுல்லாக அப்படியே பனி மலையாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல க்ரீனிஷாக இருக்குது, பனிமலையாக இருக்கும். நீங்கள் பனி டைமில் வந்தீங்கன்னா அப்படி தான் நினச்சி வந்தோம். பட் இங்கே சூரிய ஒளி அடி பின்னுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூமுக்கு 6 பேர் தங்குற முடியாது. அந்த ரூமுக்கு இங்கே தான் வாஷ்ரூம். இப்போ வந்து ஜக்கோ டெம்பிள் போயிட்டு இறங்கின உடனே லிஃப்ட் இருக்காமா, அந்த லிஃப்ட்டில் ஏறி நம்ம வந்துட்டு இந்த பக்கம் வந்து மால் ரோடு வந்துடுமா அந்த லிஃப்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த கேபில் ஏறி இப்போ முதல்ல ஷிம்லாலேருந்து நம்ம வந்து ஜக்கோவா டெம்பிள் போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம ஊரை காட்டிலும் மோசமாக இருக்குது டிராஃபிக்கு. நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் டிராஃபிக்கில் வெயிட் பண்ணி அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்க போகுதுன்னு கட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். நாங்கள் ஹோட்டலில் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்ததுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து டிராஃபிக் இல்லைனா 5 நிமிஷத்தில் வரலாம். ஆனால் நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் இருக்குது. அவ்வளோ டிராஃபிக் இங்கே. நான் இந்த மாதிரி டிராஃபிக் இங்கே இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் எல்லாமே நியர்பை பக்கத்தில் கடைங்க, இந்த மாதிரி ரொம்ப குறுகலான ரோடாக எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. எல்லாமே இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. அப்பா, ஒரு வழியாக வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த சின்ன சின்ன பொட்டியாக இந்த ரோடை தாண்டி நம்ம இப்போ இந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம். இங்குமே ஒரு சைடில் வந்து டிராஃபிக் இருந்துட்டு தான் இருக்கு. ஐயா ஏசி கரோ பையா? नो एसी, नो एसी. हिल स्टेशन नो एसी, हिल स्टेशन नो एसी. शीशा खोलो ना, फ्रेश हवा लो यहाँ का. फ्रेश है. ओके भैया. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க இந்த வீடுங்களை அடேங்கப்பா, சும்மா பொட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம மேலே ட்ரெயினில் வரும்போது, நம்ம டாய் ட்ரெயினில் வரும்போது பார்த்தோம். ஆனால் இங்கே பாருங்கள், ரொம்ப கிட்ட அருகாமையில் அந்த வீடெல்லாம் பார்க்குறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பியூட்டிஃபுல். எப்படி தான் அந்த பொட்டியாக கட்டினாங்கன்னு தெரில, வேறு லெவலில் இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்போ கட்டி முடிச்சிருப்பாங்கன்னு தெரியல. இவ்வளோ பொட்டியாக இவ்வளோ கிட்ட வச்சுக்கணும். எப்படி லாரி வந்திருக்கும், எங்கே மண்ணு கொட்டியிருப்பாங்க, எங்கே செங்கல் வச்சு வீடு கட்டியிருப்பாங்கன்னு நினச்சா நமக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. கடை வீதிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். कहाँ फंस गया है पटवारी? சாதாரண 850, ஒயிட் பட்டு 9 உடனே போகிற மாட்டேங்குது, ஒன்றும் மாட்டேங்குது. जाकू टेम्पल मोंकी ಜಾಸ್ತಿ मोबाइल छीन के ले जाता है. हाँ हाँ. ಮೊಬೈಲೇ ಬಿಡಿ ಮೇಡಮ್. सामान छीन के ले जाता है, सामान गाड़ी में रख देना. मोंकी डेंजर थोड़ा. हाँ हाँ हाँ. मालूम है? ओके. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜக்குவா டெம்பிளுக்கு நம்ம போகிறதுக்கு மலை ஏறிட்டுருக்கோம். ஆனால் இந்த மலை மேலே பாருங்கள், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த மலையை ஒட்டினா மாதிரி சூப்பராக ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரோடு எல்லாமே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குது ரோடு. ஆனால் என்ன ஒன்றுன்னா, இங்கே வந்து 2 வே, அதாவது 2 பக்கமும் வண்டி வந்துட்டுருக்கு. ஸோ கார்லேயோ பைக்லேயோ போகிறவங்க ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா வந்து 2 பக்கமும் வண்டி வந்துட்டுருக்கு. பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க, சரிங்களா? பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வியூஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஏறணும் 2 kilometers.
கூட்டம் எவ்வளோ இருக்கும் பொழுது. फुल बरगा मोंकी थोड़ा डेंजर है, छीन के भाग जाता है। पॉकेट में रखना, हाँ 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 बैग भी छीन के भाग जाता है, गाड़ी में रखना। ओके पुलिस है, क्लियर कर सकता है। हाँ 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 हाँ